நான் கிச்சனில் ஒரே அடியாக எல்லா வேலையும் பண்ண மாட்டேன். எந்த பொருள் எப்போ தீருதோ அப்போ வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி க்ளீனாக வந்து தொடச்சி எல்லா பொருளையும் மாற்றிடுவேன். அஞ்சரை பெட்டியில் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் தீர்ந்துருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து விளக்கிட்டு மீதி இருந்தது எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். விளக்கி வெயிலில் காய வச்சு எடுத்து ஒரு துணி போட்டு தொடச்சி எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணுறேன். நான் அஞ்சரை பெட்டியில் என்னென்ன வச்சுருப்பேங்கிறது தான் உங்களுக்கு கொட்டி காமிச்சிருக்கேன். மற்றபடி வந்து இந்த பொடி ஐட்டம்ஸ் மிளகா பொடி, சாம்பார் பொடி, மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன சம்பர டப்பாவில் நான் போட்டு வச்சுப்பேன். அஞ்சரை பெட்டியில் வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் மாதிரி இருக்கிற மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு ப்ளஸ் வந்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதுதான் வச்சுருப்பேன். அதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்வின் ப்ரெக்னென்சி பற்றி நான் வீடியோ போட போகிறேன். நான் ப்ரெக்னென்சியில் வந்துட்டு எனக்கு எப்படி இருந்தது, சிம்டம்ஸு, நான் என்னென்ன சாப்பிட்டேன், எனக்கு என்னென்ன வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எல்லாமே நான் போட போகிறேன். என்னென்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்னென்ன சொன்னாங்க. ஏன்னா இப்போ வந்து கன்சீவாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். எனக்குலாம் நிறையவே இருந்தது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இதை தான் வந்து இனிமேல் வந்து நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ஒரு 10 ரூபாய் இல்லை 5 ரூபாய் காயின், கோல்டு காயின் வந்துட்டு நான் ஏலக்காய் இல்லை கிராம்போட வச்சுருப்பேன். ஏலக்காய் வந்து காலி ஆகிடுச்சு. இனிமேல் தான் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணணும் வாங்கி. மற்றதெல்லாம் இருந்தது, அதனால் வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டேன். ஏலக்காய் மட்டும் காலி ஆகிடுச்சு. ஸோ ப்ரெக்னென்சி பற்றின வீடியோ வந்து இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். ப்ளஸ் வந்துட்டு ஏற்கனவே நான் வெயிட் லாஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன். என்னால் வந்துட்டு சுத்தமாக வந்து பண்ணவே முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் நம்மளால எப்படி பாசிபிள்னு சொல்லிட்டு. பாப்பாங்க 2 பேரை வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு பார்த்துட்டு தூக்கம் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் கூட என்னால் போக முடியல. அட்லீஸ்ட் ஒரு ½ hour வாக்கிங் போனால் கூட போதும். பட் என்னால் முடியல. பார்க்கலாம், இனிமேல் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு யாருமே கூட இல்லை. யாராவது இருந்தால் கூட சரி விட்டுட்டு வாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். யாருமே இல்லை, ஹஸ்பண்டும் நானும் தான். ஸோ வந்து இனிமேல் வந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு முடியுதுன்னு. எல்லாத்தையுமே உங்கள் கூட இனிமேல் நான் ஷேர் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.